அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்லுவோம். புது கிருபை தந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்லுவோம். இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்கிறார். சமாதானமா சந்தோஷமா நீங்க இருங்க. இன்னைக்கு காலையிலவே தேவனை தேடுங்க. இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது கொஞ்ச சிலர் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே, என்னை மதிக்கிறவங்க இல்லை, எனக்கு கவனிக்கிறவங்க இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பணம் இல்லை, இது மாதிரி புலம்பிக் கொண்டு இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஆனாலும் வசனம் என்ன சொல்லுது நீங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சிறியமையானவர்களை புழுதிலிருந்து எடுத்து எளிமையானவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களையே பிரபுகளோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நாங்க ஒன்றுக்கு உதவாத இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாருன்னா, அவரு சிறுமையானவர்களை புழுதிலிருந்து எடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம சீஷர்கள் நம்ம பார்க்கும்போது அவருக்கு படிப்பில்லை, பட்டம் இல்லை, பணம் இல்லை, ஆனா அவங்க மீன் பிடித்து கொண்டு இருந்தவங்களை தான். ஆனாலும் தேவன் அவர் தெரிந்து கொண்டார். அவர் என்ன பண்ண நேசித்தார். அவங்களை என்ன பண்ணாருங்க பாருங்க, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கினது. ஆனா அவங்களுக்கு அவரை பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு வைராகியம், அவங்களுக்கு தேவனுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட எவ்வளவு நிந்தைகளோ அவமானங்களும் வந்தாலும் ஒரு வைராகியம் அவருக்கு இருந்தது. வைராகியத்தோட வாழ்ந்ததுனாலே கர்த்தர் என்ன பண்ணார், அவருக்கு நல்ல ஒரு அற்புதமான காரியங்கள் செய்தார். எப்படி என்றீங்களா, மரித்தவங்களை எழுப்பினார்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒரு சாட்சியாக அவர் என்ன பண்ணது, தேசம் முழுவதும் அவர் சாட்சிகளாக இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வேதத்துல நம்ம படிக்கும் போது கூட அவர் பேர்கள் பரலோகத்துல 12 வாசஸ்தலங்கள் மேல இருக்கு. வாசஸ்தலங்கள் இருக்கதா, வாசல்கள். அந்த வாசல்கள் மேல அவர் 12 பேர்கள், 12 சீஷர்களோட பேர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பாருங்க, அவங்களுக்கு படிச்சவங்களா, பட்டம் இருக்கு, அவங்களுக்கு பணம் இருக்குதா, ஆஸ்தி அந்தஸ்தர்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா மீன் பிடித்தவங்க அவங்களுக்கு எப்படி அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டாரு பாருங்களேன். அது போலதான் நீங்க கூட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பணம் இல்லை, என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியல, வேதத்தை வாசிக்க தெரியல, எங்கேயும் நான் போய் எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க தேவனு பாதத்துல கேளுங்க, கேட்டால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ப முடியும். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும், பணக்காரங்க இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், ஆனா தேவன் உங்களையும் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க முடியும். அதனால எதுக்கும் நீங்க கவலைப்படாதபடி தேவன பாதத்துல அமர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அதே போல இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது தானியேல் பாருங்க, தானியேல் 2வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்க. தானியேல் பாபிலோன்ல ஒரு அடிமைத்தனமா இருந்தவர். ஆனா அந்த தானியேலுக்கு பாருங்க, அந்த ராஜா கண்ணுகளை தெய்வ கடிச்சது. பாருங்க, பின்பு ராஜா தானியேலையே பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளையே கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுவதையும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான ஆசாரிகளாகவும் நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி நாம் பாக்குறோம். பாருங்க, அந்த ராஜாக்கு என்ன பண்றாரு, தானியேல் மேல கண்ணு வைத்தது வந்தது. அதனால ஏன்னா புலிதையில இருந்த நம்மள தேவன் என்ன பண்றாரு, தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு உண்மையா நாம் வாழ்றவங்களாக நாம் இருக்கணும். அவர் கற்பனைப்படி நடக்கிறவங்களாக இருக்கணும். அவங்களை தேடுறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது யோசேப்பு கூட நீங்க பார்க்கும்போது, யோசேப்பு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்தனாலே, தேவனுக்கு உண்மையா அவர் இருந்ததுனாலே அந்த எகிப்து தேசத்துல ஒரு ராஜாவாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்க இந்த உலகத்துல வாழும்போது கூட எனக்கு எதுவுமே இல்லை, எதுக்கும் நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் கூட நீங்க சொல்லாதபடி கர்த்தர் பாதத்துல அமர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, என்னென்ன காரியத்துல கர்த்தா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ சுவாமி, அப்பா நீ சொன்னீர், அவர்கள் கர்த்தாவே சிறியவன் எப்பொழுதில் இருந்தும்
எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்ன தேவாதி தேவனே, அவங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன காரியத்துக்காக கர்த்தாவை அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து கர்த்தா அவங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை தேவனை கொடுத்து தேவனை இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வாழ கிருபை தாங்க சுவாமி. எங்க ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன்.